ரெண்டு கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 Corinthians chapter 11 and let's read verse 3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். But I fear lest by any means, as the serpent beguiled Eve through his subtlety, so your minds should be corrupted from the simplicity that is in Christ. இரண்டாம் வசனத்தை வாசிப்போம். Verse 2 also. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். For I am jealous over you with a godly jealousy, for I have espoused you to one husband, that I may present you as a chaste virgin to Christ. கன்னிகை என்கிறதான ஒரு வார்த்தை இங்கே வாசிக்கிறோம். Here we read a word called virgin. இது ஒரு ஸ்திரீ அல்ல, இது ஒரு ஜன கூட்டத்தை காட்டுகிறது. This doesn't mention a women, rather a group of people. இது நம்மை தான் காட்டுகிறது. And it denotes us. இவள் கற்புள்ள கன்னிகை. இந்த கற்பு என்ன? She is a chaste virgin. And what is this chasteness? இது மனதில் உள்ள ஒரு தீட்டு வராத ஒரு அனுபவம். And this is an experience of not defiling our mind. ஆகையால் தான் கற்புள்ள கன்னிகை என்று சொன்ன பிறகு அடுத்த வசனம் உன் கற்பு கெடுக்கப்படும் என்று சொன்ன மனது கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். That is why even though it's mentioned as chaste virgin, the next verse St. Paul has mentioned that I fear that your mind become corrupt. இவள் ஒரு ஸ்திரீயா இருந்தாலும் மனவாட்டியா இருந்தாலும் இந்த மனவாட்டியினுடைய பலன் மனதில் தான் இருக்கிறது. And even though she is a woman, the bride of Christ, her strength lies in her mind. இவளுக்கு எதிராக இவளை விழத்தள்ளும்படியாக எதிர்க்கிறதான சர்ப்பத்தினுடைய போராட்டம் இவளுடைய மனதில் தான். And the strife against her in order to cast her down, it is in her mind. ஆகையால் நம்முடைய மனதை கெடுக்க பிசாசு முயற்சி செய்கிறான். இதுதான் நம்முடைய போராட்டம், இதுதான் நம்முடைய யுத்தம். Satan or the serpent is trying to corrupt our mind, and this is our struggle and this is a battle. நம்முடைய மனது சொல்வதுதான் நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய சரீரமும் செய்யும். What our mind says, the soul and our body will obey to it. ஆகல் நம்முடைய மனது பலனுள்ளதா இருக்கும் என்றால் நாம் பலசாலிகளா இருக்கிறோம். So if our mind is strong, then we are strong. தாவீதினுடைய ராணுவத்தில் ஒரு குறிப்பிட்ட வீரனை பற்றி வாசிக்கிறோம். அவர் எத்தனையோ பேரை கொன்று போட்டு அவருடைய கை பட்டயத்தோடு ஒட்டி கொண்டது என்று வாசிக்கிறோம். Concerning a man in the host of the army of David, his hand became so strong and the sword clave unto his hand because he has killed so many people. நம்முடைய கை ஒரு கருவியை ஒரு எந்திரத்தை ரொம்ப நேரம் பிடிச்சா விரல் வலிக்க ஆரம்பிக்கும். And if our hand it's holding a machine or some item, then our hand it will start paining. ஆனால் இந்த மனுஷன் அத்தனை பேரை கொன்று போடும் வரைக்கும் அதை அப்படியே பிடித்து கொண்டிருந்தது கைபலன் மாத்திரமல்ல, அது மனபலனை காட்டுகிறது. And for this man holding his sword continuously killing so many people doesn't just show his strength in his hand but also the strength in his mind. என் கையை அட்ஜஸ்ட் பண்ண, என்னுடைய கையை மாற்ற, என் பட்டயத்தை எடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் என் எதிராளியின் பட்டயம் என்னை கொன்றுவிடும் என்று அறிந்துதான் கை வலித்தாலும் பரவாயில்லை, பிடித்த பிடியை அவர் விடவில்லை. அதான் மனபலன். Knowing very well that if he'll try to adjust himself just to change the hand, the sword between his hands, immediately he'll be killed by his enemy. He had a strength in his mind in order to hold it on in a single hand and fight the enemy. That is the strength in his mind. இது போல நாம் மனவாட்டியா இருக்க வேண்டும் என்றால், கற்புள்ள கன்னிகையா இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனது பலனுள்ள மனதா இருக்க வேண்டும். Likewise, if we need to be a chaste virgin or the bride of Christ, our mind should be strong. இன்றைக்கு ஒரு மனதுடைய ஒரு பலனான மனதினுடைய சில அறிகுறிகளை பார்க்க போகிறோம். Today we are going to ponder over certain aspects of how a strong mind will be. ஒரு 3-4 அறிகுறிகளை பார்ப்போம். We are going to see 3 or 4 symptoms. நம்முடைய மனது பலனுள்ள மனதா இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனது எப்படி எல்லாம் இருக்க வேண்டும்? If at all our mind has to stay strong, how our minds should be. முதல் குறிப்பு, first one, நாம் மூல வசனத்தில் வாசித்தது போல, as we read in the theme verse,
ஏவாளினுடைய மனது கெடுக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். The mind of Eve, it was corrupted. ஏவாளினுடைய மனதை சர்ப்பம் வஞ்சித்தது போல என்று வாசிக்கிறோம். Here we read, serpent beguiled Eve. ஏவாளிடத்தில் ஒரு கற்பனை கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், நீ எல்லா மரத்தில் உள்ள எல்லா பழங்களையும் புசிக்கலாம், ஆனால் அந்த ஒரு மரத்தில் உள்ள பழத்தை நீ புசிக்க கூடாது. To Eve there was a command given that she can eat of the fruit of all the trees except that which is in the center, she should not eat it. இவள் இதை ஒரு தீர்மானம் வைத்து புசிக்க கூடாது என்று தீர்மானித்தாள். Keeping this as a determination, she thought in her mind that she will never eat it. ஆகையால் தான் சர்ப்பம் பேசும்போது, முதல் முறை பேசும்போது அவள் முடியாது, வேண்டாம், ஆண்டவர் இப்படி சொன்னார் என்று சொல்லுகிறாள். Therefore, when the serpent spoke to her the first time, she said, no, I can't do it because the Lord has forbidden it to me. ஆனால் சர்ப்பம் தொடர்ந்து பேச பேச அந்த தீர்மானம் பலவீனப்பட ஆரம்பித்தது. But when the Satan or the serpent started speaking to her continuously, her determination became weak. நம்ம தமிழில் வாசித்தோம், கிறிஸ்துவை பற்றிய ஏவாளை சர்ப்பம் வஞ்சித்தது போல உங்கள் மனது கிறிஸ்துவை பற்றிய உண்மையின் என்று கெடுக்கப்படுமோ என்று வாசிக்கிறோம். As we read in Tamil, like the serpent beguiled Eve, I fear that your mind shall fall from the truth concerning Christ. மலையாளத்தில் ஏகாகிரதா என்கிறதான ஒரு வார்த்தை மூல பதத்தில் சிங்கிள்னஸ், அதாவது ஒரே மனசுடைய தீர்மானம். And in Malayalam it is mentioned as singleness or having one mind on Christ. அதனுடைய அர்த்தம் ஏவாளுக்கு ஒரு மனசு இருந்தது, ஆனால் சர்ப்பம் பேச பேச அது இரு மனசாக மாறிவிட்டது. It means Eve, she had a singleness in her mind or just one determination, but after serpent spoke, that became weaker and weaker. சர்ப்பம் வருவதற்கு முன்பா ஒரு மனசு தான் இருந்தது. Before serpent came, she had just one mind. சர்ப்பம் வந்து பேசும்போது புசிக்கலாமா வேண்டாமா இரு மனசாகிவிட்டது. But after serpent came and spoke to her, she got two minds, whether I can eat or whether should I avoid it. பேச பேச ஆரம்பத்தில் இருக்கிற ஒரு மனசு போய் இரண்டாவது ஒரு தவறான மனது வந்து விட்டது, தான் கெடுக்கப்பட்ட மனது. After the serpent spoke to her, the mind which had that strong determination, it went away. She got the other mind, a corrupt mind, that she went to eat that fruit. ஆகையால் நம்முடைய மனதில் இருக்கிற தீர்மானத்தில் யார் பேசினாலும் அசையாமல் இருந்தால் அதான் ஸ்ட்ராங் ஆன மைண்ட், பலமுள்ள மனது. Therefore, when whoever speak to us, but we are strong in our decision, that is called a strong mind. ஒன்றே நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன், அதுதான் ஸ்ட்ராங் மைண்ட். I asked for one thing and that thing I will seek after, that is a strong mind. ஆகையால் சர்ப்பத்திற்கு நம்முடைய மனதோடு விளையாடக்கூடியதான ஒரு பேசி பேசி தவறான காரியத்தை பற்றி கன்வின்ஸ் பண்ணக்கூடியதான ஒரு திறன் உண்டு. And the serpent or Satan has an ability to sway our mind when he speaks to us. ஆகையால் இன்றைக்கு நாம் இங்கே வரும்பொழுது சில தீர்மானங்களை செய்வோம். Today when we came here, we will make certain decisions. கூட்டம் முடிச்சிட்டு வெளியே போகும்போது சர்ப்பம் விளையாட ஆரம்பிப்பான். சில ஆட்களையும் சில பொருட்களையும் சில ஞாபகங்களையும் சில காட்சிகளையும் காட்டி மைண்டை மாற்றி விடுவான். Once we leave this campus, after meeting gets over, Satan will speak through some people, he will show some items, and through some circumstance he will make our mind corrupt, and he will make our mind to sway here and there. ராஜாவின் போஜனத்தினால் திராட்சரசத்தினால் தீட்டுப்பட மாட்டேன் என்று தானியேல் தீர்மானித்தார். Daniel purposed in his heart that I shall not defile myself by the wine and king's meat. அந்த தீர்மானத்தை ராஜா கூட மாற்ற முடியவில்லை. That decision even the king was unable to change. இந்த ராஜாவினுடைய வேலைக்காரன் சொல்றான், நீ இப்படி எல்லாம் தீர்மானம் பண்ண நான் தான் அடி வாங்குவேன், நீங்க வளரல, நீங்க மாறல, நீங்க மெலிஞ்சு போயிட்டீங்கன்னு ராஜாவுக்கு தெரிஞ்ச என்ன கொன்று போடுவார். And the eunuch of king or the servant of king, he said, if you do not obey to the king's commandment, rather than slaying you, the king will slay me. சரி, உங்களுக்காக நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லல அவர். He didn't say, just for your sake I will have a little. அவர் பேசி 10 days எங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க, இப்படிதான் நாங்க புசிக்கிறோம், நாங்க எங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறதா என்று பாருங்கள். Instead he said, we are going to eat in the manner as we eat, just see if our health is being diminished. வாய்ஸ் பேசாதீங்க, பிரசாந்த் கவனிங்க. அப்போ இவர்கள் தானியேல் உறுதியா இருந்தார், மனம் மாற மாட்டேன் இப்படிதான்.
Daniel stayed strong in his purpose. அதுபோலதான் இதுதான் ஏக சிந்தை, ஒரே மனசு, தீர்மானம். This is called one mind. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட அப்படிதான் இருந்தார்கள். Even Shadrach, Meshach, Abednego, they were like that. அவர்கள் எடுத்த முடிவுதான் 2 days டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன், ஜெபிச்சுட்டு சொல்றேன், இதெல்லாம் சொல்லல. அப்பவே சொன்னாங்க நாங்கள் வணங்க மாட்டோம். They took a decision and they never swayed in their mind, or they said give me 2 days that we will think and tell about. They said we have purposed in his heart and we will not change. இந்த ஒரே சிந்தை என்கிறதான காரியத்தில் நம்மில் அநேகர், நான் உட்பட வீக்காக தான் இருக்கிறோம். In this aspect of having one mind, many of us including me, we are weak. வாலிபர்களே, நீங்கள் பிசாசை ஜெயித்தபடினால், உங்களோடு நீங்கள் பலமுள்ளவர்களாய் இருக்கிறபடினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று யோவான் சொல்லுகிறார். John says, oh young people, because you have overcome Satan and you are strong in your mind, I write to you. வாசிங்க அந்த வசனம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 16ஆம் வசனம். 14. 14. பிதாக்களே, ஆதிமுதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். பாருங்கள், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள், தேவனுடைய வசனம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது, நீங்கள் பலமுள்ளவர்கள் ஆகியால் எழுதுகிறேன் என்று வாலிபர்களை பார்த்து சொல்லுகிறார். To the young people, St. Paul says, I have written unto you young men because you are strong, the word of God abideth in you and you have overcome the wicked one. போன வாரம் வாலிபர்கிட்ட நான் சொன்னேன், நான் 1/2 மணி நேரம் டெய்லி ஜெபிக்கணும். Last week during the youth prayer, I said to the young people, you have to pray at least for half an hour daily. அப்படி தீர்மானம் பண்ணுகிற கைகளை உயர்த்துங்கள் என்று சொன்னேன். I also said, those who make a determination, please put your hands up. எத்தனை பேர் இந்த 7 நாள்ல 6 நாளாவது ஜெபிச்சிருப்பீங்க? And how many of you of these 7 days you prayed at least for 6 days? அப்படிப்பட்ட கை தூக்குங்க வாலிபர்கள், போன வாரம் வந்தாங்க. Such young people, please put up your hands. வெரி குட். நிறைய வாலிபர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் ஜெபிக்கல. Many didn't pray. சில பலசாலிகள் யூத் மீட்டிங் வரவும் இல்லை. Some strong people, they have never come to the youth prayer itself. சில பலசாலிகள் வந்தாங்க, கை தூக்குனாங்க, ஜெபிக்கல. Some strong people, they came, they put up their hands up, but they never prayed. இப்போ வாலிபர்கள் நீங்கள் பலன் உள்ளவர்கள் என்று சொல்லும்போது ஜிம்முக்கு போறீங்கன்னு அந்த அர்த்தம் இல்ல, மனசு ஸ்ட்ராங்கா இருக்கு. Young people, when we say you are strong, it is not going to the gymnasium, but being strong in your mind. ஆகையால் அந்த ஒரே மனது என்கிறதான் அந்த தீர்மானம் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்க வேண்டும். That aspect of having one mind should be found in your life. ஆகையால் நம்முடைய கற்பு மென்டல் சாஸ்டிட்டி, நம்முடைய கற்பு மனதில் இருக்கிற கற்பு. Virginity should be in our mind. It should be a mental chastity. அது என்னது? What is that? கிறிஸ்துவின் மேல் நீங்கள் பதிந்திருக்கிறதா அந்த ஒரே சிந்தை, அவர் மட்டும்தான் என்னுடைய புருஷன் என்கிற அந்த சிந்தையிலிருந்து உன்னுடைய மனது கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். I fear that your mind which is on Christ, having him as your own husband, will be corrupted. எங்க வீட்ல ஒரு போர்டு, ஒரு சின்ன வசன அட்டை இருந்தது. In our house there was a small placard with a verse from Bible. அதுல வசனம் இல்ல, 2 வார்த்தை தான், ஜீசஸ் ஒன்லி, இயேசு மாத்திரமே. It didn't have a verse, but rather 2 words which said Jesus only. அப்ப சின்ன வயசுல பலமுறை அதை நான் படிப்பேன், ஆனா இது என்ன மீனிங் ஜீசஸ் ஒன்லி எனக்கு தெரியாது. இன்றைக்கு காலையில தான் அது புரிந்தது. அதான் ஏக சிந்தை. And in my young days I used to look at it confused what it means Jesus only, but today morning God revealed it to me, which means one mind. ஆகையால் நாம் தான் மனவாட்டி, நாம் தான் கற்புள்ள கன்னிகை. ஆகையால் நம்முடைய மனது இயேசு மாத்திரமே, he alone என்று அது தீர்மானமா இருக்க வேண்டும். We are the bride and we are the chaste virgin. Therefore in our mind we should have one thought that Jesus alone, he is the one. அந்த 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், in 2 Corinthians chapter 11 and verse 2, பரிசுத்த பவுல் சபையாரிடத்தில் சொல்லுகிறார், St. Paul says this to the church, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக இயேசுவுக்கு முன்பாக நிறுத்தும்படிக்கு நான் பிரயாசப்படுகிறேன். I am found with the jealousy for I have espoused you to one husband, which is Christ Jesus. அதனுடைய அர்த்தம் என்ன? இப்பொழுது அந்த நிலைமை இல்லை. And it means right now that situation is not found. இப்போ உங்க மைண்ட், உங்களுடைய மனசு தடுமாறி கொண்டிருக்கிறது. Right now your mind is staggering.
இங்க வந்தா தீர்மானம் எடுப்போம், வெளியே போனா தீர்மானம் போயிடும். Here you come, you make a decision, you go out, your decision is gone. ஆனால் வளர்ந்து 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 அந்த தீர்மானத்தில் உறுதி உள்ளவர்களாய் இருக்கும்படியாக, அப்படி மனதில் கற்புள்ளவர்களாக பலசாலிகளாக இருக்கும்படியாக, எந்த சர்ப்பம் வந்தாலும் பேச முடியாதபடிக்கு, நம்முடைய மனதை மாற்ற முடியாதபடிக்கு கற்புள்ள கன்னிகையாய் நிறுத்தும்படியாக நான் பிரயாசப்படுகிறேன். I am laboring found with a godly jealousy of whatever serpent comes to you, that your mind may not be corrupted and you should be found as a chaste virgin. I strive for it. இதுதான் நம்முடைய முதல் பலன். This is our first strength. எடுக்கிற தீர்மானத்துல இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின் நோக்கேன் நான். அதான் பலன். In whatever decision I have made, I am strong in that. I have decided to follow Jesus and I will never turn back. என்ன வந்தாலும் அஞ்சிடேன் நான். அதான் அந்த சிந்தை. Whatever comes, I will not fear. That is a strong mind. ஆகவே அப்படி ஒரு பலன் இல்லாவிட்டால் அதை ஜெபித்து வசனத்தின் மூலமாக நாம் பலன் அடைய வேண்டும். If we do not have such a strength, we need to pray, and through the word of God we should attain such a strength. இரண்டாவது ஒரு பலன் மனதினுடைய பலன். Secondly, there is another aspect of having a strong mind. 2 தீமோத்தேயு 1:7. 2 Timothy chapter 1 and verse 7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தெளிந்த புத்தி, இது ஒரு ஸ்ட்ராங், இது ஒரு மனதினுடைய ஒரு பலத்தினுடைய இரண்டாவது பகுதி. Having a sober mind, this is the second part of having a strong mind. அது என்ன தெரியுமா தெளிந்த புத்தி? Do you know what is this sober mind? டென்ஷனான நேரத்துல, அவசரமான முடிவெடுக்க வேண்டிய நேரத்துல, திடீரென்று முடிவெடுக்க வேண்டிய நேரத்துல தெளிவாக முடிவெடுக்கிறதான திறன் தான் தெளிந்த புத்தி. At a situation when you are so tensed and you have to take a decision in haste, you are in a sober mind to take a very clear decision. சில நேரத்துல நம்முடைய புத்தி ஒர்க் ஆகாது, நம்முடைய புத்தி கிரியை செய்யாது, நம்முடைய பழக்கம் கிரியை செய்யும். Sometimes at certain circumstances our mind will not work, our habit that will start working. சில நேரத்துல நமக்கு சில பயங்கள் இருக்கும்போது மனது யோசிக்காம பயம் நமக்கு தீர்மானிக்கும். At some occasion, instead of our mind working, our fear in us that will start working. அந்த இப்போ சொல்லுவாங்கல்ல, ஒரு சிங்கம் கர்ஜிக்கும் போது பயப்படுகிற மானானது அந்த பயத்துல நேரா சிங்கத்துக்கு முன்னாடி போய் நின்று விடும். Normally they say when a lion roars, the deer which should be afraid of it and should flee away from it, rather will straight away go to the mouth of the lion. அப்போ இது பயம் கிரியை செய்கிறது, தெளிந்த புத்தி இழந்து போகிறோம். Here the fear operates and rather we lose a sober mind. பேதுருடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் இம்பல்சிவ் சொன்னா யோசிக்க மாட்டார். முதலாவது மைண்ட்ல என்ன வருதோ வாயில சொல்லிடுவார். The character of Peter, he had a impulsive mind. Whatever comes into his mind, he will immediately speak it out. What comes first he will speak. Whatever comes first, he will speak it. யோசிக்க மாட்டார், சும்மா இருக்கலாமா பேசலாமா இதெல்லாம் யோசிக்க மாட்டார். He will not think whether I should speak this at this occasion or not. இயேசுவே, உங்க 3 பேருக்கு நம்ம ஒரு கூடாரம் போடலாம், நம்ம இங்கே இருந்துடலாம். Jesus, let us cast 3 tents right here itself. We'll all stay here itself. For you 3. அதாவது for you 3. மோசேக்கு, எலியாவுக்கு, இயேசுவுக்கு. எனக்கு வேண்டாம், நான் தியாகி. நீங்க 3 பேர் இங்கே தங்குங்க, போகாதீங்க. I'm having a broad mind. Rather, you 3 can have a tent for Jesus, Elijah and Moses. மேலிருந்து சத்தம் வந்துச்சு, பேதுருவே, அவர்தான் என் நேசகுமாரன், அவர் பேசட்டும், நீ வாயை மூடு. And from above a voice came. It said, Peter, this is my beloved son, let him speak. You rather shut your mouth. இதுதான் யோசிக்காமல் பேசுகிறது. This is speaking without thinking. இயேசு பிடிக்க வந்த உடனே இயேசு பர்மிஷன் கேட்கல, யோசிக்கல, உடனே பட்டயத்தை எடுத்து காதை வெட்டிட்டார். When the soldiers came to catch hold of Jesus, he never thought, he never consulted with Jesus. He took his sword and slayed the ears of a soldier. 12 சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னா, நீங்க எல்லாரும் இடறி போறீங்க. இப்போ கொஞ்சம் 2-3 நாள்ல எல்லாரும் அமைதியா இருக்கிறோம், பேதுரு மட்டும் தான், யார் இடறி போன நான் போக மாட்டேன், உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. Looking at all the 12 disciples, when Jesus said, you will all betray, you will all flee away from me, immediately others kept quiet, but Peter said, everyone might go, Jesus, you do not know about me, I shall not leave you. ஆண்டவர் அப்பொழுது சொல்லுகிறார், கோழி கூவும் போது இது ஞாபகத்தில் வச்சுக்கோ, நீ என்ன மறுதலிக்க போகிறாய். கோழி கூவன பிறகு உனக்கு ஞாபகம் வரல.
And Lord Jesus, he even gave him a sign that before the cock crew you shall deny me. But even after the cock crew, Peter never thought about it. பேதுருவுக்கு யோசித்து செய்யக்கூடியதான காரியம் அந்த பலன் இல்ல, அவருடைய மைண்ட் சோபர் இல்ல, அவசரப்பட்டு ஏதோ ஒன்று பேசிடுவார், செஞ்சிருவார். The mind of Peter, it is not sober. He never used to think and act. In hastiness he will speak out. ஆனால் அபிஷேகத்தை பெற்ற பிறகு, But after receiving an anointing, இயேசு இதே பேதுருவிடத்தில் சொன்னார், நீ இளவயது உள்ளவனா இருக்கும்போது நீயே உன் இடையை கட்டி நீ உன் இஷ்டப்படி நடந்தாய், உனக்கு எது முதலாவது சிந்தையில் வருதோ அதை நீ செய்வாய். And looking at the very same Peter, God said, when you were young, you used to bind your loins and you used to walk after your own ways. ஆனால் நீ முதிர் வயது உள்ளவனாய் மாறும்போது, But once you become old, நீ உன் கையை நீட்டுவாய், you will stretch forth your hands. வேறு ஒருவன் உன் இடை கட்டுவான் என்று சொன்னால் நீ உன்னை வேற யாரோ நடத்த ஆரம்பிப்பாங்க, என்னுடைய நடத்துப்பின் கீழ் வருவாய். Somebody else will bind your loins, which means you will come under my control and someone else will lead you. உனக்கு இஷ்டமில்லாத காரியம் உன்னுடைய லைஃப்ல நடக்கும். All those things which you do not like will happen in your life. ஆனால் நீ முதிர் வயது உள்ளவனா இருக்கிறபடினால் இப்பொழுது நீ பதறி காரியங்களை செய்ய மாட்டாய், நீட்டின கையை நீ எடுக்க மாட்டாய், நீட்டிக்கொண்டே இருப்பாய். But because you are old and because you have the knowledge concerning Christ, you will not take your hands back which you have stretched forth. பேதுரு மரிக்கிற டைம்ல, And Peter, when he was about to die, ரோமாபுரியை விட்டு ஓடுகிறார். he runs from the Roman அப்ப Empire எதிரில இயேசு வந்தார். and Jesus came in front of him. அப்போ இது பைபிள்ல இல்ல, இது சரித்திரம். This is not written in Bible, rather it's in history. எதிரில வரும்போது இவர் கிட்ட வரும்போது இயேசுவா இயேசு அப்படின்னு சொன்னார். And when Jesus came in front of him, he said, is it Jesus? இயேசுவே நீங்க எங்க போறீங்க, இயேசுவே நீங்க எங்க போறீங்க? Jesus, where are you going? அப்போ இயேசு சொன்னார், என் ஜனங்களோடு கூட பாடுபட போகிறேன் என்று சொல்லி எதிரில இவரை தாண்டி போய் பின்னாடி ரோமாபுரியை பார்த்து போனார். And Jesus, looking at Peter, he said, I'm going to suffer along with my people. And he entered inside the Roman Empire. பேதுருக்கு புரிந்தது. And Peter understood that. என்னைக்கும் ஆண்டவர் ஒரு நாள் சொன்னாரே, என்னை பின்பற்றி வா, இப்போ நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன். Very long before the Lord said to me, follow me, but now I am going in the opposite direction. மெசேஜ் புரிந்தது. உடனே திரும்பினார், பார்த்தா ஆளை காணோம். And he immediately understood the message from Jesus. He turned back, but he didn't see Jesus. ஆனால் நான் பின்னாடி போகும் என்று சொல்லி நேரா திருப்பி ரோமாபுரிக்கு போய் நேரா அதிகாரிகள் கிட்ட போய் நான் தான் பேதுரு என்று சொன்னார். And immediately he turned back. He straight away entered Rome, went to the officers and said, I am Peter. அப்பொழுதுதான் அவரை பிடித்து அவருடைய மனப்பூர்வமான ஒப்புக்கொடுத்தலின்படி தலைகீழாக சிலுவையில் அறைந்தார்கள் பேதுருவை. Only then they caught hold of Peter, and according to the wish from Peter, they crucified him upside down. இயேசு கூட இருக்கும்போது ஆரம்ப காலகட்டத்தில் பதறி என்னமோ செய்து விடுவார். ஆனால் லாஸ்ட்ல பாருங்க, நீட்டின கையை இஷ்டமில்லாத இடத்துக்கு போனார், அதை இழுக்கவில்லை. When he was with Jesus, he used to be not having a sober mind and will do things hastily. But after he became old, he never took his hand back after he stretched it forth. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, When we read from Proverbs chapter 20 and verse 25, விளங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். அப்போ ஒரு பரிசுத்தத்துக்கு அடுத்த ஒரு காரியத்தை செய்ய தீர்மானித்த பிறகு இப்படி செய்யலாமா வேண்டாமா என்று யோசிப்பது, அப்புறம் போய் விசாரிப்பது, இது கண்ணியாய் மாறும். it is a snare to a man who devoureth that which is holy, and after vows to make inquiry. அதன் அர்த்தம் செய்யும் போது யோசித்து செய். Therefore, if at all you have to do something, you have to think and act. செய்கிறேன் என்ற தீர்மானம் எடுத்த பிறகு இல்ல செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடாது. After doing something, after purposing you have to do something, you should not think about it or inquire about it. இதுதான் தெளிந்த புத்தி. This is called a sober mind. அந்த தெளிந்த புத்தி ஸ்ட்ராங்காக அது யோசிக்கும். And this sober mind will think strongly. அந்த தெளிந்த புத்தியே பயம். அதனால்தான் அந்த 2 தீமோத்தேயு, தேவன் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கார். என்ன, பயம் நம்மை தவறான முடிவு எடுக்க தெளிவை அது கெடுத்து விடும்.
As written in 2 Timothy, as we read right now, the Lord has given not the spirit of fear, but the spirit which gives us a sober mind. ஆகையால் இது நம்முடைய மனதில் இருக்க வேண்டிய ஒரு பலன். This is supposed to be found in our mind, and that is a strength. இதை நாம் செக் பண்ணணும் நம்முடைய லைஃப்ல, நம்முடைய மனது எப்படி இருக்கிறது. We need to check this aspect if it is found in our life. திடீரென்று ஒரு பிரச்சனை வரும்போது, Suddenly when a problem comes, அந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கிறோம்? at that particular instance, what decision do we take? திடீரென்று பட்டயத்தை எடுத்து விடுவோமா? Suddenly do we take our sword? ஆண்டவருக்கு தெளிவு இருந்தது. பாதிக்கப்படுகிறவர் ஆண்டவர் தான். ஆண்டவர் சொல்கிற பேதுருவிடத்தில் அந்த பட்டயத்தை உரையில போடு. The Lord knows very well it is the Lord who is being affected by the soldiers coming there, but looking at Peter he says, put your sword back. அதுபோல நல்ல தெளிவா யோசித்து என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது, இந்த ஸ்ட்ராங்கான பலமுள்ள மனது நமக்கு வேண்டும். Likewise we need a strong mind to understand what we should do and what we should not. ஒரு சோதனை சந்திக்கிற நேரத்துல நாம் சுயமாய் சிந்திக்காமல் தேவன் இந்த சோதனையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்று கண்டுபிடிப்பது தான் தெளிந்த புத்தி. When we face or go through a trial, instead of us thinking by our own mind, we should try to think, if God is in this circumstance, how we will act. ஆகையால் தேவன் என்ன சிந்திக்கிறாரோ அதை சிந்திப்பது தான் தெளிந்த புத்தி. What God thinks in his mind, it is good for us to think that. ஆகையால் இதுதான் இரண்டாவது நம்முடைய மனதில் உள்ள பலன். This is the second aspect of having a strong mind. மூன்றாவது ஒரு அறிகுறி உண்டு. ஒரு பலமுள்ள மனதிற்கு மூன்றாவது ஒரு அறிகுறி உண்டு. There is a third aspect for a mind if it needs to stay stronger. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை வாசிப்போம். Isaiah chapter 28, let's read verse 5 and 6. அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும் நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமமாகவும் இருப்பார். யுத்தத்தை வாசல் மட்டும் திருப்புகிறதான பராக்கிரமமாய் அவர் இருப்பார். He shall be a strength to them that turn the battle to the gate. இது கொஞ்சம் புரிய கஷ்டமா இருக்கும். It might be a little difficult to comprehend. இந்த வாசல் என்று சொல்லப்படுகிற இது என்னத்தை குறிக்கிறது? Here it's mentioned gate, and what does it denote? பழைய ஏற்பாட்டில் ஒளிமுக வாசல் என்று நாம் வாசிக்கிறோம். In Old Testament we read as gate. அது என்ன கேட் தெரியுமா? Do you know what gate it is? ஒரு நகரத்தின், நம்ம ஃபெய்த்தோம் ஒரு கேட் இருக்கு, உங்க வீட்டுக்கு கேட் இருக்கு. ஆனா அந்த நாட்களில் ஒரு நகரத்திற்கு ஒரு கேட் இருக்கும். Here we have a gate for our Faithom. Our house will also have a gate. In those days a city itself will have a gate. அந்த கேட் தான் அந்த ஊருக்கு கோர்ட், நீதிமன்றம். And that gate is the court for that city. உபாகமம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read Deuteronomy chapter 16 and verse 18. 16-18. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரங்கள் தோறும் உனக்கு கொடுக்கும் வாசல்களில் எல்லாம் நியாயாதிபதிகளையும் தலைவரையும் ஏற்படுத்துவாயாக. பாருங்க, உங்களுடைய வாசல்களில் எல்லாம் தலைவர்களையும் நியாயாதிபதிகளையும் ஏற்படுத்துவாயாக. The Lord shall make judges and officers in thy gates. அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த ஆபீசர் கிட்ட, அந்த ஜட்ஜ் கிட்ட, அந்த வாசலண்டை தான் அவர்கள் வருவார்கள். If there is a problem in a particular family, they will come to the officers who are seated near the gate. உதாரணமாக 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. For example, let us read from chapter 21 and verse 19. அதே உபாகமம். அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்துக்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய். பாருங்க, ஒரு பையன், ஒரு வீட்டில் உள்ளதான ஒரு மகன் முரட்டாட்டம் உள்ளவனா இருந்தால் தகப்பனும் தாயும் வாசலுக்கு அவனை கொண்டு வர மூப்பர்கள் அங்கே இருப்பார்கள். If a boy in a family is stubborn and rebellious, they will have to bring him to the elders of the city in the gate. ஆகையால் இப்படி ஒரு நியாயம் விசாரிப்புக்காக, இல்லை என்றால் சில நேரத்தில் சத்துருக்களோடு பேசும்படியாக அந்த சத்துருக்கள் தலைவர்கள், இந்த நாட்டின் தலைவனும் சத்ரு நாட்டின் தலைவனும் வந்து அந்த கேட்டுக்கு வந்து பேசுவார்கள். Likewise for an inquiry in the court, or else for enemies and the people inside the city to negotiate, they will come to this gate. 127ஆம் அதிகாரம் 127ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read from Psalm 127 and verse 5. வாள வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அடுத்த வசனம்.
அவைகளால் தன் அம்பராத்துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள். இவர்கள் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள். They will speak with the enemies in the gate. இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? Do you know the meaning of it? சண்டை போடாமல் ரத்தம் சிந்தாமல் பேச்சுவார்த்தையில ஒரு பிரச்சனை முடிப்பது. Without fighting with each other, without shedding of blood, just putting a matter to end by speaking to each other. இப்ப ரவுடிஸ் எல்லாம் அப்படிதான் பண்றாங்க. காசை சம்பாதிக்கிறதுக்கு கொலை செய்யாம ரெண்டு குரூப் வந்து பேசுவாங்க, பஞ்சாயத்து பாக்குறதுன்னு சொல்லுவாங்க. Even the rowdies, they do like that these days. Instead of killing or murdering someone to earn money, they will gather as a group and they will negotiate. இது போல இந்த ஏசாயா 28ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், யுத்தத்தை வாசலண்டை திருப்புவது என்று சொன்னால் நேரா மோதி ரத்தத்தை சிந்தாமல் பேச்சில முடிக்கிறது ஒரு பெலன் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. Likewise, as we read in Isaiah 28 verse 6, turning the battle in the gate, it means negotiating, sitting in the gate, that there should not be a war, rather there shall be a peace. அப்போ ஒரு நாட்டினுடைய காவலுக்காக, ஒரு நகரத்தினுடைய காவலுக்காக நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ், ஆபீசர்ஸ், மூப்பர்கள் அந்த வாசலில் உட்காருகிறது போல நமக்கும் முடிவெடுக்கிற ஒரு இடம் இருக்கு, ஜட்ஜ் பண்ணுகிற ஒரு இடம், அதான் நம்முடைய மனசு. Likewise, the judges and officers, they are seated near the gate in order to take decisions. Even we have a particular place to make all the decision, and that is our mind. அப்போ போராட்டங்கள் வருகிற நேரத்தில், when there are strifes coming, சண்டைகள் வருகிற நேரத்தில், when fights happen, அந்த சண்டையை வெளியே கொண்டு வராமல் மனதளவில் அதன் போராட்டத்தை கொண்டு வந்து அந்த மனதில் அதை செட்டில் பண்ணுவது, ரத்தம் சிந்தாமல் மனதிலே முடிப்பது தான் ஜெயம், அதுதான் பெலன். Without bringing this fight to the open, rather than thinking about it and solving that issue inside our mind, is a symptom of a strong mind. நம்ம எல்லாருக்கும் கோபம் வரும். We all get angry. ஆனா பிரச்சனை அந்த கோபம் சில நேரத்துல வாய் வழியா வருது, கை வழியா வருது, அதான் பிரச்சனை. Sometimes when we are angry, the symptom will come through our hand or through our mouth. That is the problem. அந்த மனதில் வருகிற கோபமானது எழுச்சிகளை தூண்டிவிட்டு அது ஆக்ஷன் கிரியையாக மாறுகிறது. The anger which comes in our mind will kindle our emotion, and it is seen out through actions. ஒருவேளை வெளியில ரத்தம் சிவப்பு ரத்தத்தை பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் ஆத்மாவுல ரத்தம் சிந்த மற்றவர்களுக்கு கசப்பு, துக்கம், எரிச்சல் உண்டாகும்படியா நம்முடைய வாய் பேசுகிறது, அதுதான் ரத்தம். Perhaps we might not bleed literal blood, but we will cause wound in the soul and the mind of other people, and there will be bleeding inside. That is this blood. ஆண்டவருக்கும் கோபம் வரும். Even God gets angry. ஆனா அந்த கோபத்துக்கும் நம்முடைய கோபத்துக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. But there is a lot of difference between the anger of God and our own anger. ஆண்டவருடைய கோபம் ஆண்டவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. The wrath of God is under his control. பைபிள் சொல்லுகிறது he slow to anger, அவசரப்பட்டு பதறி முற்கோபி அல்ல, மெதுவா தான் கோபப்படுவாராம் ஆண்டவர். As the scripture says, he is very slow to anger. He is not haste in taking decision when he is angry. 103ஆம் சங்கீதம், Psalms 103, 8ஆம் வசனத்தை வாசி. Let's read verse 8. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நீடிய சாந்தம், இங்கிலீஷ்ல ஸ்லோ டு ஆங்கர், மெதுவா தான் கோபப்படுவார், அந்த அர்த்தத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. Here it is mentioned in English as slow to anger. அப்ப அவர் கோபப்படுவார், ஆனா அந்த கோபம் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது. He will be angry, but his anger is under his control. வேறொரு வசனம் உண்டு, அவர் தம்முடைய கோபத்தை எழுப்புவார் என்கிறதான சங்கீதத்தில் இருக்கிறது. It is mentioned in some psalms that he will raise his anger. He will stir up his anger. He will stir up his anger. அப்ப ஆண்டவர் கோபப்படுவார் என்றால் அந்த கோபம் அவரிடத்திலிருந்து வெளியே வர, அந்த கோபத்தை அவரே அனல் மூட்டணும், அப்பதான் கோபம் வருமா. If at all we have to say the Lord is angry, he will stir it up slowly, otherwise he will not be angry. நம்ம பிரச்சனை வர்ற கோபத்தை அடக்கிறது தான்.
And our problem is how to control the anger which is coming out. அப்ப அந்த கோபத்தையும் எரிச்சலையும் நாம் ஒரு கிரிய அளவுக்கு வெளியே கொண்டு வராமல் மனதளவில் கட்டுப்படுத்துவது ஒரு பலன். அதுதான் யுத்தத்தை வாசல் அண்டை திருப்புவது. And to turn away the battle near the gate, it means to turn away the actions which come out of anger which we get. இது போல நமக்கு உலக ஆசைகள் வரும். Likewise, we will have worldly நம்ம desires. சொந்தக்காரங்க ஒரு பொருளை வச்சிருப்பாங்க, ஒரு Dress போட்டிருப்பாங்க, ஒரு வாகனத்தை வாங்கியிருப்பாங்க, உடனே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மனது சொல்லும். ஆனால் அந்த யுத்தத்தை மனதளவில் திருப்பி உடனே காசு, வீட்டில் சண்டை, எனக்கு காசு கொடு, கடன் வாங்கு, இதை வாங்கணும், எனக்கு வேணும் என்று சொல்லாமல் அதை மனதளவில் திருப்பி ஜெபத்தில் வைத்து அதை கட்டுப்படுத்தி தேவ சுத்தத்தை பகுத்தறிவதுதான் அந்த யுத்தத்தை வாசல் என்று திருப்புவது. Our relatives or some of our friends, they might have bought a new item or some new vehicle. Immediately on seeing that, our heart will lust it after it. I should also buy it, and we will instead of going out and fighting for buying such items, we should control our mind, turn away the battle in our gates, and controlling our mind through prayer and fasting. That is called a strong mind. யோபு தன்னை பற்றி சொல்லுகிறார், என் இருதயம் என் கண்கள் வழியாக போகிறதில்லை. And Job, when he testifies about himself, he says, my heart doesn't go through my eyes. It does not go the way of mine eyes. My heart doesn't go through the way of my eyes. அர்த்தம் என்னுடைய, என் கண்ணு சில காரியங்களை என்னுடைய இருதயத்தில் எடுத்து சொல்லும், ஆனா என் இருதயம் அதை பின்பற்றாது என்று சொல்லுகிறது. It means my eyes will say certain things to my heart, but my heart will not follow what my eyes says. அந்த அர்த்தம் என்னுடைய இருதயத்தில் பலன் இருக்கிறது, கண்ணை கீழ்ப்படியாது. It means my heart is stronger and it will not obey to the desires of my eyes. ஆனால் சாலமோன் ராஜா அப்படி அல்ல, என் கண் பார்த்ததெல்லாவற்றையும் நான் அனுபவித்தேன் என்று சொல்லுகிறார். But King Solomon is not like that. Whatever my eyes saw, I lusted after it. அப்ப இது போல யுத்தத்தை மனதளவில் செட்டில் பண்ணுவது நம்முடைய மனபலனா இருக்கிறது. Likewise, settling the battle in our mind itself shows a strong mind. இதற்காக தான் புதிய ஏற்பாட்டில் அபிஷேகத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மனதில் அவருடைய பிரமாணத்தை அவர் எழுதுகிறார். That is why in the New Testament, through anointing, the Lord says he will write his commandments or statutes in the walls of your mind. உலக ஆசைகள் இச்சைகள் வரும்போது ஆவியின் கனியாகிய இச்சை அடக்கத்தோடு அதை கட்டுப்படுத்த பழக வேண்டும். When the lust of the flesh and of the world comes towards us, we need to control it through the Spirit of God. Through the fruit of the Spirit called temperance. Through the fruit of Spirit called temperance. ஆவியின் கனியில் ஒன்றுதான் இச்சை அடக்கம். One of the fruit of Spirit is temperance. அது ஆண்டவர் ஒரு கனியாக நமக்கு தருகிறார். உடனே நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்யக்கூடாது. He has given this as a fruit of Spirit. Whatever we purpose or look at, we should not fulfill it. சர்ப்பம் பேசும். The serpent will speak. சர்ப்பம் சில காரியங்களை கொடுக்கும். The serpent will give certain things to you. சர்ப்பம் ஞானத்தோடு தர்க்கம் பண்ணும். Serpent will argue with you with all wisdom. சிந்தனையில் வருகிற போராட்டத்தை கிரிய அளவுக்கு கொண்டு வர முடியாது, சர்ப்பம் போராடும். To bring all the strife which comes in our mind, it will try to bring it into action outside. அந்த யுத்தத்தை வாசலண்டை திருப்பும்படியாக கர்த்தர் நமக்கு பலனாய் இருப்பார். The Lord shall be our strength in order to change this battle right at the gate. கடைசியாக, lastly, நம்மளுடைய ஜீவியம் இப்போ பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், உங்களை கற்புள்ள கன்னிகையாக நிறுத்தும்படிக்கு நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். Here St. Paul says, I am filled with a godly jealousy in order to make you stand as chaste virgin for Christ. ஏவாளை நல்ல நிலையிலிருந்து கெட்ட மனசா மாற்றும்படியா சர்ப்பம் கிரியை செய்தது. The serpent worked in order to spoil the good mind of Eve to a corrupt one. ஆனால் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், உங்களுடைய மனது பிறப்பின்படியே கெட்டு போன மனதான், இதை கற்புள்ள மனதாய் மாறும்படியா நான் முயற்சி செய்கிறேன். But St. Paul says, by birth itself your mind is corrupt, and I am trying to make it into a chaste virgin. தேவன் நம்மை ஒரு சபையாக இப்படி கூட்டி சேர்க்கிறார். God has gathered us as a church here. அவருடைய வசனங்கள் மூலமாக நம்மை கற்புள்ளவர்களாக மாற்ற முயற்சி செய்கிறார். And through his words he is trying to make us chaste. அபிஷேகத்தை மனதில் ஊற்றுகிறார். And he is also pouring his anointing into our mind. தேவனுக்கேற்ற சிந்தை உருவாக்க அவர் முயற்சி செய்கிறார். He is trying to create a thought which is like unto God. இப்படிப்பட்ட நேரத்தில் சர்ப்பம் ஒரு நாலாவது விதத்தில் கிரியை செய்யும். And at such circumstance the serpent is trying to act in a different way. அல்லது இந்த சர்ப்பத்தை எதிர்க்க
நாலாவது ஒரு பலன் நமக்கு வேண்டும். In other words, in order to resist the serpent, we need a fourth way in our mind. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Proverbs chapter 5 and verse 6. நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாது. இது ஒரு வேசி பிசாசனுடைய ஆவி. And this is the spirit of a harlot. இந்த வேசி பிசாசு என்ன பண்ணும் தெரியுமா? பிடிப்பட்ட ஒரு மனுஷன் ஜீவ மார்க்கத்தை நான் இனிமே பண்ணக்கூடாது, நான் நீ ஒழுங்கா இருக்கணும், நான் நீ ஜெபம் பண்ணணும், நான் நீ சர்ச்சுக்கு போகணும், நான் ஏசப்பா பிடிக்கணும், இப்படி சிந்திக்காதபடிக்கு இவளுடைய வழி மாறி மாறி விகாரமா இருக்குமா. And this spirit of harlot, a man who is caught in a sin, it will not allow him to think that I should not do this sin anymore, I should pray to the Lord, I should go to the church, I should be a good man. Without allowing him to think like this, it will make his way ponder here and there. பார்வோனுடைய ஆவி அது. It is the spirit of Pharaoh. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஜீவ பாதையில் போகிறார்கள். எகிப்தை விட்டு புறப்படுகிற நேரத்துல முடியாது முடியாது என்று சொன்னவர் இப்போ சமரசம் பேச வரார். போங்க ஆனால் என்று ஒரு கண்டிஷன் போடுகிறார். And it is the spirit of Pharaoh. When the people of Israel, they want to go in the walk of the life, Pharaoh, he said, I will not let you go, I will not let you go, but rather he traded a compromise saying you can go, but he had some ifs and buts. நீங்க ஏன் வெளியே போகணும், இங்கே பலி செலுத்துங்க. Why should you go outside? You can sacrifice here itself. கண்டிப்பா போணுமா? சரி போங்க, ரொம்ப தூரம் போங்க, கிட்ட இருங்க. Why should you go? Even then, if you want to go, don't go too far, stay nearby. சரி நீங்க போங்க, ஆடு மாடெல்லாம் வச்சுட்டு போங்க. You shall go, leave all your cattle behind. சரி நீங்க ஆடு மாடு எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க, பிள்ளைங்க மட்டும் இங்க இருக்கட்டும். You can take your cattle and all other belongings, leave your children here. இப்படி ஒவ்வொரு பேச்சுவார்த்தையில ஏதோ ஒரு கண்டிஷன் போட்டு காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது செய்து அனுப்புறார். Every time he was negotiating in order for the people to compromise so that he can send them. இதுதான் மாறி மாறி மாறுகிறதான ஜீவ பாதையில் போகாதபடிக்கு மாறி மாறி பேசுகிற பிசாசுடைய தந்திரம். This is the cunningness of Satan, which will make us move about in a path that we may not comprehend. அதாவது முழுமையான ஒரு விடுதலை பெறாதபடிக்கு சமரசம் பேசுகிறதான பிசாசுடைய வல்லமை. Without getting a complete deliverance, this is the spirit of Satan which tries to negotiate or make us to compromise. சரி நம்ம ஃபுல்லா நீ போகாத, நானும் இறங்கி வரேன், நீயும் கொஞ்சம் இறங்கி வா, 50-50. Okay, you should not leave me completely, I also come down, you also come down, we'll have a 50-50 compromise. நான் ஃபுல்லா உன்னை பிடிக்க மாட்டேன், நானும் கொஞ்சம் விட்டு கொடுத்துறேன், நீ ஃபுல்லா போய்டாத, கொஞ்சம் விட்டு கொடுத்துரு. I will not put you to complete slavery, I will leave you a little bit, even you should compromise the same way. அப்ப என்ன ஆகும் சொன்னா, பிசாசுக்கு முந்தின பிடி இல்லை, ஆனா கொஞ்சம் பிடி உண்டு. And what will happen is, like, you will not have a complete, you will not be under complete control of Satan, but a little bit of it. அவனுக்கு நம்மேல் முன்னாடி இருந்த பிடி இல்லை, ஆனால் கொஞ்சம் பிடி உண்டு. He will not have a complete control on us, rather he will have a little, he will set us a little free. ஃபுல்லா விட மாட்டான், கொஞ்சம் பிடித்து கொஞ்சம் விடுவான். He will not leave us completely, he will catch hold of us to some extent. ஏன் தெரியுமா? Do you know why? இப்போ ஒண்ணும் பண்ண மாட்டான், பின்னாடி இழுத்துருவான். He will not do anything right now, but rather at the end he will grab you completely. இதனால தான் பார்வோன் சமரசம் பேச மோசேயிடத்தில் வந்தபோது மோசே சொன்னார், ஒரு விரிகுளம்பும் இங்க வைக்க மாட்டோம், எல்லாத்தையும் எடுத்துட்டு போறோம். இல்லைன்னா அந்த விடுதலை பாதி விடுதலை எங்களுக்கு தேவையில்லை. That's why when Moses came to speak to Pharaoh, he never compromised. He said, we will not even leave a bit of a cattle here, we will take not a hoof shall be left behind. Not a hoof of cattle shall be left behind, we will take everything with us. எல்லாத்தையும் எடுத்துட்டு போவோம். We will take everything from here. அப்ப இது போல காம்ப்ரமைஸ் பண்ணாம பிசாசு பேச வருவான், மனதில் பேசுவான். நீங்க ஃபுல்லா அப்படி எல்லாம் போய்டாதீங்க, ரொம்ப டீப்பா போய்டாதீங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய மனசு ஸ்ட்ராங்கா இருக்கணும். மோசேயை போல அவன் பிசாசிடத்தில் பேச முடியாது. Satan will come to us and he will start negotiating in our mind in order to compromise. At that moment we should be like Moses and we should never compromise. சில வாலிபர்களிடத்தில் பேசுவான், அப்படியே நிறுத்திடாத. He will speak to some young people, he'll say, do not stop it completely. முன்னாடி மாதிரி இந்த கெட்ட கெட்ட காரியங்கள்லாம் பேசாம இருக்கலாம், ஆனா பேசிட்டே இருங்க. Not like before where you used to speak all bad stories, but you can speak other stories. அந்த முன்னாடி வந்து இந்த கெட்ட படம் எல்லாம் பார்க்க வேண்டாம், கிறிஸ்டியன் படம் பார்க்கலாமே.
You shall not watch all the bad movies, but at least you can watch some Christian movies. இப்படி ஒரு கொஞ்சம் பிடியை வைத்து பின்னாடி திருப்பி பழைய பாவத்திற்கு விட வைத்திருவார். Like having a little clutch on us, well, later on at the end he will come and completely grab us. இது இப்படிப்பட்ட நேரத்தில் On such occasions, நம்முடைய மன பலன் என்ன தெரியுமா? do you know this? What is the strength of our mind? உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். By you I will run through a troop. உன்னோடு நான் பேச மாட்டேன், அப்படியே குனிஞ்சு பாஞ்சு காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன், அது ஆண்டவர் பாய்ந்து போவேன். I will not speak to you, rather with the strength of an unicorn I shall run through a troop. ஆகையால் இது ஒரு தத்துவமாக கேட்டுவிட்டு பழைய வாழ்க்கையை செய்து விடலாம். We can just hear this like a philosophy and lead our same old life. இல்லை என்றால் கற்புள்ள கன்னிகையாய் மாறும்படியா தீர்மானம் எடுத்து மனதில் பலன் அடைந்து சர்ப்பத்தை எதிர்க்கிறவர்களாக நாம் மாறலாம். Otherwise we can also become people with a stronger mind, having a chaste being a chaste virgin and resisting this serpent. ஒரு நாள் இந்த ஒரு சில காரியங்களை நான் வாசித்தேன். அதாவது சேட்டன்ஸ் பியாட்டிட்யூட்ஸ், பாக்கியவான்கள் இயேசு மலை பிரசங்கத்தில் சொன்னாரே, சாத்தானும் அப்படி சில வார்த்தைகளை வைத்திருக்கிறார், இப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். I was once reading certain books, and like it was written as Satan beatitudes. Like Jesus on his Sermon on the Mount, he said so and so people are blessed. Similarly it was mentioned so and so people are blessed when they follow Satan. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the meek. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the poor in spirit. நீதிக்கு பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the people who thirst and hunger after righteousness. இது இயேசு சொன்ன பாக்கியவான்கள் என்கிறதான அந்த பட்டியல். These are the words or some of the items on the list of what Jesus spoke. இதே போல சாத்தானுடைய பாக்கியவான்கள் பட்டியல் உண்டு. Likewise there is a list of people being blessed by Satan. பெருமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். Those who are proud, they are blessed. எதிர்த்து பேசுகிறவர்கள் பாக்கியவான்கள். Those who speak against, they are blessed. இப்படி எல்லாம் சொல்லி கடைசியா ஒரு பாக்கியவான்கள் வரும். And saying like this, at the end there is some people mentioned as blessed. அது என்ன தெரியுமா? Do you know what is இது that? எல்லாவற்றையும் வாசித்து விட்டு இது எனக்கல்ல இது மற்றவர்களுக்கு நினைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். After reading all this, and those people who think this is not for me and for others, even those people are blessed. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. நம்முடைய மனது எப்படிப்பட்டதா இருக்கிறது? How is our mind? நம்முடைய மனது பலன் அடைய வேண்டும். கற்புள்ள கன்னிகையின் கூட்டத்தாரோடு நானும் இணைக்கப்பட வேண்டும். என்னோடு ஒவ்வொரு நாளும் மறைமுகமாக தந்திரமாய் பேசுகிறதான அந்த சர்ப்பத்தை சிந்தையில் ஜெயிக்க வேண்டும் என்கிறதான ஒரு வைராக்கியம் நமக்குள் இந்த நேரத்தில் எழும்புகிறதா? Do we have a godly jealousy that we should be a chaste virgin and we should have a strong mind and resist that serpent which is talking to us cunningly? சமரசம் பண்ணக்கூடாது. Let us not compromise. தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை போல ஏக சிந்தை, எடுத்த முடிவுதான். Like Daniel, Shadrach, Meshach, Abednego, we should never compromise. We should have one mind. After purposing, we will not change. திடீரென்று பிரச்சனை வரும்போது, பயமுறுத்தக்கூடிய சூழ்நிலை வரும்போது அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் தெளிந்த புத்தியோடு கர்த்தர் என்ன சிந்திக்கிறார் என்று நினைத்து நிறுத்தி முடிவெடுக்கிறதான பலன். Suddenly when a problem comes, not taking a decision in hastiness, rather with a sober mind, thinking what will God think at this certain occasion and taking a clear decision. வருகிற பிரச்சனைகளில் நேராக போய் சண்டை போட்டு ரத்தம் சிந்தாமல் மனதளவில் அந்த பிரச்சனையை மாற்றி அமைக்கக்கூடியதான பலன். Not shedding of blood when a problem comes, like battle, trying to negotiate and solve it right inside our mind, to have a strong mind. உலகத்தின் வல்லமைகள், பாவத்தின் வல்லமைகள் மாறி மாறி விகாரமாய் பேசும்போது ஜீவ பாதையை சிந்திக்காமல் தடை செய்கிற நேரத்தில் காண்ட மிருகத்தை போல பாய்ந்து ஓடும்படியாக பலன். When the powers of the world, when the power of sin tries to speak to us in order to make our way perverse, not attaining the way of life, we should not be moved and should have a strength of an unicorn in our mind. என் மனதில் கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், those who say that Lord should pour his anointing to give me a strong mind, நானும் கற்புள்ள கன்னிகை என்கிறதான கூட்டத்தாரோடு நானும் சேர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், those who think that I should also belong to the group called chaste virgin. இன்னைக்கு நிறைய பெந்தேகோஸ்து ஜனங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Today many Pentecostal people have started compromising. ஒரு காலத்தில்
காலத்துல கண்டிப்பா இருந்தாங்க, இல்லனா இல்ல, வேண்டானா வேண்டாம். இப்ப எல்லாம் சமரசம் ஆயிடுச்சு. Once they were very disciplined and strict and very stubborn, no means no, but now they have started compromising. ஒரு உலகம் சபைக்குள்ளே வந்து விட்டது. World has entered the church. எல்லாரும் செய்கிறார்கள், நானும் செய்கிறேன். Everyone does that, even I am also doing the same thing. ஆனால் கர்த்தர் சபையை சுத்திகரிக்க விரும்புகிறார். But the Lord wants to sanctify the church. இந்த கன்னிகை அவளுடைய கற்பை இழக்க கூடாது. This virgin should not lose her chastity. பரிசுத்த பவுல் நம்மை பற்றி வைராக்கியம் கொண்ட அந்த வார்த்தையை பேசுகிறார். Saint Paul, having a godly jealousy concerning us, speaks this word. ஒரு பக்கத்தில் ஊழியக்காரர்கள் எப்படியாவது சபையார் வைராக்கியமா, சபையார் கற்புள்ள கன்னிகையாய் மாற வேண்டும் என்கிறதான வைராக்கியம், மறுபக்கத்தில் சர்ப்பம் பேசுகிறது கேட்காதே. One side the servant of God with all godly jealousy, somehow we should make the church as a chaste virgin, but on the other side the serpent is speaking, do not obey. ஆண்டவர் பேசிட்டு தான் இருப்பார். நம்முடைய இந்த சர்ப்பம் சொல்லும் ஆண்டவர் பேசட்டும். இப்ப யார் பேசுறது? பிசாசா? Serpent will say, let the Lord speak, you should not listen to it. Who is speaking now? Who is speaking right now? ஆண்டவர் தான் பேசுறான்னு பிசாசு சொல்லும் ஆண்டவர் பேசட்டும். The Satan will say, yes, it is the Lord speaking. அவங்க பார், அவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க, நான் ஏன் மாறணும்? They are all like this, why should I change? இதுதான் சர்ப்பத்தினுடைய தர்க்கம். This is the argument of the serpent. ஏவாள் அதை கேட்டு ஏமாற்றம் அடைந்தாள். Eve took hold of it and she was deceived. எனக்கு இப்பொழுது பலன் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்துவோமா? Those who say I need a strength right now, please put up your right hand. கரங்களை உயர்த்தினவர்களுக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை தர போகிறார். For those who have lifted up their hands, the Lord is going to give them an anointing. இன்னும் 10 நிமிடத்தில் கூட்டம் முடிய போகிறது. ஆனால் அதற்கு முன்பாக கர்த்தர் நம்முடைய மனதில் ஒரு அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். In 10 minutes we are going to conclude the meeting, but before which the Lord is going to give us a strength in our mind. தானியேலை போல தீர்மானம் எடுக்கிறதான அசையாத சிந்தை, like Daniel, not changing from that one decision which he has taken. சிந்தையில் ஜெயம் எடுக்கிறதான யுத்தத்தை வாசலுக்கு திருப்புகிறதான பலன், to have a mind to change the battle which has come up to the gate, having a victory in our mind. அந்த பரஸ்திரியின் ஆவி, அந்த வேசித்தனத்தின் ஆவி நம்மை குறுக்கிட்டு நீ போகாதே, நீ ஜீவனை தேடாதே என்று சொல்லுகிற நேரத்தில் பாய்ந்தவுடைய வயிற்றில குத்தி காண்ட மிருகத்தை போல எதிர்த்து ஜெயிக்கிற ஆவி, when the spirit of harlot comes crossing in our way, not go help, letting us go in the path of life, having the strength of unicorn and slay that spirit. இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது, when we hear these words, எண்ணெய் அபிஷேக தைலம் உங்களுடைய மனதில் இறங்குவதை உணருகிறீர்களா? do you see that an anointing descend, the anointing oil descending in your mind? என் பலவீனமான மனதில் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குவதை நான் உணர்கிறேன். I can comprehend that the anointing of God is coming into my weak mind. அந்த அபிஷேகம் இறங்கட்டும். Let the anointing descend. ஆரோனின் சிரசின் மேல் இறங்கினது போல இறங்கட்டும். Like as it descend upon the head of Aaron, let it descend upon the heads of us. இந்த தைலம் தாடியிலும் வஸ்திரத்திலும் அல்ல, அது மனதில், அது ஆத்துமாவில், அது ஆவியில், அது மனசாட்சியில் இறங்க போகிறது. This anointing oil not upon the head and upon our raiment, rather it will descend into our mind, into our heart, into our soul. Oh, Ramaushama Katira Karamania. Oh, Ria Santina Kalaman Karamania today. இதுதான் சர்ப்பம் பயப்படுகிற நேரம். This is the time when the serpent will fear. ஏனென்றால் நீங்கள் தனிமையாய் இப்பொழுது இல்லை. Because you are not alone right now. பரலோகத்தின் சக்தி உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. The power from heaven is descending upon you. பிசாசு வெறுக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குகிறதான The நேரம். Holy Spirit which Satan hates, it's a time where he is descending upon you right now. உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். Through you I shall run through a troop. என் தேவனால் ஒரு மதிலை Through தாண்டுவேன். my God I shall leap over a wall. Oh, Riamaushaba Karamania today. நம்முடைய கூட்டங்களை நாம் விருதாவாக நடத்தவில்லை. இது வெறுமையான வார்த்தைகள் அல்ல. கர்த்தர் பேசுகிறது உண்மையா இருக்கும் என்றால் இந்த வார்த்தை கேட்ட ஜெயத்தை இந்த வாரத்தில் தானே கர்த்தர் காட்ட போகிறார்.
கர்த்தருடைய ஜனங்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனின் பாதையில் நடந்து அவர் ஜெயம் எடுக்க போகிறார்கள். அந்த காண்டாமிருகத்திற்கொத்த பலனை கர்த்தர் தான் தரப்போகிறார். ஆமென். நீங்கள் தலையை குனிந்து பாய்ந்து ஓடும் பொழுது, நீங்கள் உங்க தலையை உயர்த்தும் பொழுது, அந்த காண்டாமிருகத்தினுடைய கொம்பின் நுனையில் உன்னுடைய சத்ரு தான் காணப்படும். கர்த்தர் உன் சத்ருவின் ரத்தத்தை சிந்தும்படியாக, மனதில் ஜெயம் எடுக்கும்படியாக, சர்ப்பத்தை மிதிக்கும்படியாக பாய்ந்து செல்லக்கூடியதான அபிஷேகத்தை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார்.